இந்த செஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து டிஎன்எஸ் வந்து கான்ஃபிகர் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, டிஎன்எஸ்னா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ரைட்? ஸோ இப்போ டிஎன்எஸ் பத்தி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஓகே ஒரு என்விரான்மென்ட்ல வந்து என்ன அப்படின்னா, நெறைய மெஷின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஆக்சுவலா என்ன பண்ணா ஹோஸ்ட் ஏ, ஹோஸ்ட் பி, ஹோஸ்ட் சி அண்ட் தென் ஹோஸ்ட் டி அப்படின்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, நெறைய மெஷின்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ரியல் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கலாம். இல்ல தௌசண்ட்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கலாம். இல்ல சம் கேஸஸ்ல வந்து என்ன அப்படின்னா, நாங்க ஒரு பெரிய கார்ப்பரேட்ல ஒர்க் பண்ணும்போது, மோர் தென் 1,00,000 சர்வர்ஸ் வந்து என்ன பண்ணது அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்தது. அப்ப ஒவ்வொரு மெஷினும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணும்போது, ஒவ்வொரு மெஷினும் வந்து எப்படி அப்படின்னா, இன்னொரு மெஷினோட கம்யூனிகேட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ண போகுதுன்னா, ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து என்ன அப்படின்னா, ஹோஸ்ட் ஏ இருக்கு. அண்ட் தென் ஹோஸ்ட் பி இருக்கு. இந்த ஹோஸ்ட் ஏ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஹோஸ்ட் பி யோட கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னா, இட் ரிக்வயர்ஸ் அன் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் இல்லாம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஒவ்வொரு மெஷினுக்கும் என்ன அப்படின்னா, ஒரு நேமும் ஒண்ணு இருக்கும். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹோஸ்ட் ஏ டாட் எக்ஸாம்பிள் டாட் காம்னு இருக்கு. இங்க கீழ வந்தீங்க அப்படின்னா, ஹோஸ்ட் பி டாட் எக்ஸாம்பிள் டாட் காம் இருக்கு. ரைட்? இப்ப மெஷினோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, நேம் நம்ம என்ன குடுத்தாலும் அது வந்து தெரியவே தெரியாது. அதுக்கு வந்து புரிஞ்சுக்க தெரியாது. பிகாஸ் இட் நோஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இல்லையா? அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, நேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம ஹியூமன் பீயிங் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு 100 மிஷின்ஸ் இருந்தது அப்படின்னாவே, ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு நேமும் வந்து என்ன அப்படின்னா, நம்மளால நேம வந்து ரிமெம்பர் பண்ணிக்க முடியும். பட் என்ன அப்படின்னா, அந்த 100 மிஷின்ஸோட ஐபி அட்ரஸ் இப்போ சீரியலா வந்து 1.2, 1.3 இந்த மாரி இருந்தது அப்படின்னா கூட ஓகே. பட் என்ன அப்படின்னா, இந்த மிஷின் என்ன பர்ப்பஸ்க்காக இந்த ஐபி யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நம்மளால ரிமெம்பர் பண்ணிக்க முடியாது. அதனால நம்ம பேசிக்காவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு மிஷினுக்கும் வந்து என்ன பண்ணுவோம், நேம் வைக்கும்போது, என்ன பர்ப்பஸ்க்காக அந்த அப்ளிகேஷன் அதாவது அந்த நேம் மெஷின் வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, போட்டு வச்சுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா, ஓகே. ஸோ அந்த மிஷினுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வெப் ஆப் ஓகே 01 டாட் எக்ஸாம்பிள் டாட் காம் அந்த மாரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வைக்கும்போது இது வந்து அப்ளிகேஷன் சர்வர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும். பட் இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸோ மெஷின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த நேம். சாரி ஐபி ரைட்? ஹியூமன் பீயிங் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஹி வில் ரிமெம்பர் ஒன்லி த நேம். ஓகே. இப்போ இந்த 2 பேத்துக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ட வந்து என்ன பண்றது, ரிசால்வ் பண்றதுக்காக தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்எஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த டிஎன்எஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஹோஸ்ட் நேமா குடுக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஐபியா வந்து என்ன கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஒரு என்விரான்மென்ட்ல எனக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கு அப்படின்னா, ஓகே இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மெஷின் டீட்டெயில்ஸும் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட டிஎன்எஸ் சர்வர்ல நான் வந்து ஆக்சுவலா என்ன பண்றேன் அப்படின்னா, அப்டேட் பண்ணி வச்சுர்றேன் நானு. ஸோ எப்பலாம் அந்த ஹோஸ்ட் பி வந்து ஹோஸ்ட் சியோட கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னா, இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டிஎன்எஸ் சர்வர் கிட்ட போயிட்டு, இந்த ஹோஸ்ட் சியோட ஐபி வந்து குடு அப்படின்னு வந்து கேட்பான். அந்த இன்ஃபர்மேஷன் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்க டிஎன்எஸ் சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் வந்து ஹோஸ்ட் சியோட ஐபி வந்து இவங்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு, தென் ஓகே யூசிங் த ஐபி யூ வில் பி ஏபிள் டூ கம்யூனிகேட் டூ ஹோஸ்ட் சி. ஓகே. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா தியரி. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி வில் சி ரைட் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஓகே ஒரு டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்றதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீ ரிக்வசைட் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்றதுக்கு 2 பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணும். ஒண்ணு வந்து பைண்டர், இது வந்து சர்வர் பேக்கேஜ். பைண்ட் ஹைஃபன் யூட்டில்ஸ் வந்து என்ன அப்படின்னா, கிளையன்ட் பேக்கேஜ். பேசிக்கா வந்து என்எஸ் லுக்கப் கமாண்ட், டிக் கமாண்ட் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, நீங்க பைண்ட் யூட்டில்ஸ் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்ல அப்படின்னா, ரைட் ஆக்சுவலா அந்த பேக்கேஜ் வந்து என்ன உங்களால ரன் பண்ண முடியாது கமாண்ட்ஸ. ரைட்? ஸோ இந்த டிஎன்எஸ் வந்து எதுல ரன் ஆகுது அப்படின்னா, போர்ட் நம்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 53ல ரன் ஆகுது. ஓகே. இந்த டிஎன்எஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, இட் ஹாஸ் மல்டிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகே. ஸோ த மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, etc named.conf. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, etc named rfc 1912.zone ஃபைல் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, etc resolve.conf. ஓகே. ஒன் பை ஒன்னா எப்படி வந்து கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம. ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, கான்ஃபிகரேஷன் ஃபைல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்? அண்ட் தென் சர்வீஸ் எந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எனேபிள் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம்ட். ஓகே. நேம்டுன்னு படிக்க வேணாம். இது நேம் டீமன். சரிங்களா? ஸோ நேம்ட். ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். நம்ம வந்து டிஎன்எஸ் சர்வர் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஓகே நான் ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் குடுத்துறேன் நானு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்லைட்ல கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வி வில் சி ரைட் ஆக்சுவலா ஸ்டெப் 1 வந்து என்ன அப்படின்னா, இன்ஸ்டால் த ரிக்வயர்ட் பேக்கேஜஸ்.
ஓகே. ஸோ பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட மெஷின் காமிச்சிடுறேன் நானு. இந்த நேம் பேஸ்டு ரெசல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகுது? டிஎன்எஸ் இல்லாமயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், இத வச்சு ஒர்க் பண்ணலாம். நம்ம என்னது அப்படின்னா, இடிசி ஹோஸ்ட் என்ட்ரி போட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூஸ் பண்ணலாம். ஓகே. அதனோட அட்வான்டேஜ் என்ன? டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஎன்எஸ் எப்படி கான்ஃபிகர் பண்றது? அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ரைட். ஸோ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து என்ன 2 மெஷின் இருக்கு. ஒண்ணு வந்து சர்வர், இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா கிளையன்ட். ரைட். ஸோ இந்த மெஷினோட ஐபி செக் பண்ணிக்கிறேன் நானு. கிளையன்ட்டோட ஐபி அட்ரஸ் வந்து என்னன்னா 192.168.23.132. ரைட். சர்வரோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா 192.168.23.131. ஓகே. ஸோ பேசிக்கா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, டிஃபால்ட்டா வந்து ஒரு மெஷின் வந்து இன்னொரு மெஷினோட கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ண போகுது? ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ண போகுது. ஓகே ரைட். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, சர்வர்லேருந்து கிளையண்ட்ட வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பிங் பண்ணி செக் பண்றேன் நானு. இப்ப கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து என்ன அப்படின்னா செக் பண்ணிக்கலாம் நான். ஸோ நான் ஐ வில் காப்பி திஸ் அட்ரஸ். இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, சர்வர்லேருந்து கிளையண்ட்டோட ஐபி வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பிங் பண்றேன். எனக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ரெஸ்பான்ஸ் வருது. ரைட். ஸோ இப்போ ரேண்டமா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகே, ஒரு ஐபி வந்து என்ன பண்றேன் அப்படின்னா குடுக்குறேன் நானு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரல. ஏன்னா என்கிட்ட 2 மெஷின் தான் இருக்கு. இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் அப்படின்ட்டு வந்துருச்சு. ஓகே ரைட். ஸோ இப்போ சக்சஸ்ஃபுல் பிங் எப்படி இருக்கும்? நீங்க வந்து குடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஐசிஎம்பி கிட்ட இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து இந்த மாரி கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதே மாரி என்னன்னா, கிளையண்ட்ல இருந்து சர்வர் பிங் பண்ணோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், இது மட்டும் இல்ல. நீங்க வந்து எஸ்எஸ்ஹெச்சும் பண்ண முடியும். எஸ்எஸ்ஹெச் பண்ணலாம். ரைட். இப்ப என்ன அப்படின்னா, இந்த ஐபி வச்சு நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஒரு மெஷின்ல இருந்து இன்னொரு மெஷின்க்கு. ரைட். எஸ் குடுத்துட்டு, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அதனோட பாஸ்வேர்ட் குடுத்தேன் அப்படின்னா, ஐ வில் பி ஏபிள் டூ கனெக்ட் டூ கிளையன்ட் மெஷின். சரிங்களா? இங்கருந்து எக்ஸிட் குடுத்துட்டு நான் லாக் அவுட் பண்ணிடுறேன் நானு. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, சிமிலர்லி ரைட் வைஸ் வர்சா. இங்க வந்து என்ன அப்படின்னா, 132 வந்து என்ன அப்படின்னா, கிளையன்ட்டோட ஐபி அட்ரஸ். 131 வந்து என்ன அப்படின்னா, சர்வரோட ஐபி அட்ரஸ். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, கிளையண்ட்ல இருந்து சர்வருக்கு வந்து என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வந்து செக் பண்றேன். பிங் 192.168.23.131. நான் பிங் பண்ணேன் அப்படின்னா, ஐ அம் கெட்டிங் த ரெஸ்பான்ஸ். ஓகே ரைட். ஸோ அப்போ என்ன பண்ண முடியுது? என்னால சர்வர்லேருந்து கிளையண்ட் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது. கிளையண்ட்லேருந்து சர்வர் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது யூசிங் ஐபி அட்ரஸ். ஓகே. பட் நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்மளால ஐபி அட்ரஸ் வந்து கன்டினியூஸா ரிமெம்பர் பண்ணிக்க முடியாது. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, வி வாண்ட் டூ செக் பை யூசிங் அ ஹோஸ்ட் நேம். ஓகே. இப்போ ஹோஸ்ட் நேம் எப்படி செக் பண்ணுவீங்க? ஓகே. ஹோஸ்ட் நேம் கமாண்ட் வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெஷினோட ஹோஸ்ட் நேம் வந்து என்ன அப்படின்னா, கிளையன்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா, லாகின் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் அ சர்வர். ஓகே. இப்ப நான் வந்து என்ன ஐபி அட்ரஸ் வச்சு என்னால கம்யூனிகேட் பண்ண முடியுது. என்னால வந்து என்ன அப்படின்னா, நேம் வச்சு கம்யூனிகேட் பண்ண முடியாது. செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம. பிங் குடுத்துட்டு கிளையண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஒர்க் ஆகாது. சிமிலர்லி ரைட் ஆக்சுவலா இங்க போயிட்டு பிங் குடுத்துட்டு, சர்வர் குடுத்தீங்க அப்படின்னா, ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, கண்ட்ரோல் சி குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ வில் கில் தட். ஓகே. ரைட். ஸோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் இது பண்றதுக்கு வந்து என்ன அப்படின்னா, எய்தர் டிஎன்எஸ் கான்ஃபிகர் பண்ணணும். இல்ல அப்படின்னா, இடிசி ஹோஸ்ட் ஃபைல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எடிட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இடிசி ஹோஸ்ட்ஸ்ல போயிட்டு, ஓகே. ஸோ விம் இல்ல. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, விஏ யூஸ் பண்ணிக்கிறேன் நானு. இடிசி ஹோஸ்ட் போயிட்டு என்னோட சர்வர் மெஷினோட ஐபி அட்ரஸ். என்னோட சர்வர் மெஷினோட ஐபி அட்ரஸ் என்னது? சாரி, கிளையன்ட் மெஷினோட ஐபி அட்ரஸ் 132. ஓகே. இங்க சர்வர்ல போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, கிளையன்ட்டோட ஐபி அட்ரஸ் அண்ட் தென் ரைட் ஆக்சுவலா என்ன பண்றேன் அப்படின்னா, அதனோட நேம். ஓகே. நீங்க எத்தனை நேம் வேணாலும் குடுத்துக்கலாம் ஸ்பேஸ் குடுத்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிளையன்ட்ன்னு குடுத்துட்டேன். ரைட். இப்ப பிங் குடுத்துட்டு, கிளையன்ட் குடுத்தோம் அப்படின்னா, இப்போ வந்து என்னது கம்யூனிகேட் பண்ணுது இல்லைங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பிங் குடுத்துட்டு சீன்னு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணாது. ஏன் அப்படின்னா, அதனோட ஐபி அட்ரஸ் வந்து இதுக்கு தெரியாது. இதுக்கு வந்து என்ன ஐபி அட்ரஸ் வந்து தெரியாது. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, விஐல போயிட்டு ஜஸ்ட் 1 மினிட். ரைட். விஐ போயிட்டு இடிசி ஹோஸ்ட் ஃபைல்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, மல்டிபிள் நேம்ஸ் இதுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் நானு. நான் சீன்னு குடுத்தேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த சியோட ஐபி அட்ரஸ் இதுன்ட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஹேங் ஆனுச்சு இல்லையா? பிங் குடுத்து சி குடுக்கும்போது, இப்போ வந்து பிங் குடுத்து சி குடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். பிங் மட்டும் இல்ல, நீங்க எஸ்எஸ்ஹெச் குடுத்தும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா,
எய்தர் கிளையண்ட்னு குடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா எஸ்எஸ்ஹெச் குடுத்து நீங்க சின்னு குடுத்தீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க் ஆகும். அதாவது கிளையண்ட் மெஷின் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். பாஸ்வேர்ட் குடுத்துட்டு நான் என்டர் அடிச்சேன் அப்படின்னா, ஸோ யூ லாக்ட் இன்டு த கிளையண்ட் மெஷின். எக்ஸிட் குடுத்துட்டு நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிருங்க கிளையண்ட்ல இருந்து. ஸோ யூ கம் பேக் டு சர்வர். ஓகே. ஸோ இங்க வந்து நான் வந்து என்ட்ரி போட்டேன் ஒர்க் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்ப இங்க போயிட்டு பிங் சர்வர்ன்னு குடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா நேம் பேஸ்ட் ரெசல்யூஷன்க்கு வந்து நம்ம எதுவும் கான்ஃபிகர் பண்ணல. அதனால என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டூ கோ பேக் டு இடிசி ஹோஸ்ட் ஃபைல். ஹோஸ்ட் ஃபைல்ல போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டைம் வந்து என்ன அப்படின்னா, கிளையண்ட்ல இருந்து சர்வர கம்யூனிகேட் பண்ண போறேன் இல்லையா? அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, சர்வரோட ஐபி அட்ரஸ் அண்ட் தென் அதுக்கான ஒரு நேம் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, குடுக்குறேன் நானு. ஸோ ரைட். ஸோ காப்பி பண்ணிட்டு சர்வரோட ஐபி அட்ரஸ் அண்ட் தென் சர்வரோட நேம். சர்வரோட நேம் என்ன அப்படின்னா, நம்ம கேஸ்ல சர்வர். ஷார்ட் நேம் வந்து என்ன அப்படின்னா, எஸ்ன்னு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுக்கு முன்னாடி பிங் சர்வர் குடுத்தப்ப ஒர்க் ஆகல. இப்ப குடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ ரைட். ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இட் இஸ் பிரிட்டி சிம்பிள். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெஷின் இன்னொரு மெஷினோட கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு வந்து டிஎன்எஸ்ஸே தேவையில்ல. ஓகே. நான் டைரக்ட்டா என்ன பண்றேன் அப்படின்னா, சர்வர்ல போயிட்டு, ஓகே, கிளையண்ட் மெஷினோட ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணிட்டேன். இடிசி ஹோஸ்ட் என்ட்ரில. ரைட். அண்ட் தென் அதனோட நேமு. கிளையண்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, சர்வரோட ஓகே, ஐபி அட்ரஸ் அண்ட் தென் அந்த நேம் வந்து குடுத்துட்டேன் நான். கரெக்ட்டா? இது வந்து ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு. நான் தனியா ஒரு டிஎன்எஸ் சர்வர் கான்ஃபிகர் பண்ணிட்டு, அதுல வந்து என்ன அப்படின்னா, எல்லா மெஷினோட ஐபி அட்ரஸும் போட்டு வைக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. ஓகே, ரைட்? இப்ப இதனோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா, இது வந்து என்ன கான்ஃபிகரே எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இடிசி ஹோஸ்ட் ஃபைல்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ட்ரி போட்டோம் நம்ம. கரெக்ட்டா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதனோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் இப்ப. ஓகே, எனக்கு வந்து டிஎன்எஸ் சர்வர் இல்ல. ஓகே, ரைட்? எனக்கு என்ன ஹோஸ்ட் ஏ அண்ட் தென் ரைட் ஹோஸ்ட் பின்னு 2 மெஷின் இருக்கு. ஹோஸ்ட் ஏ வந்து ஹோஸ்ட் பியோட கம்யூனிகேட் பண்ணா, ஹோஸ்ட் ஏல இருக்கிற இடிசி என்ட்ரில போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இடிசி ஹோஸ்ட் என்ட்ரில ரைட்? ஹோஸ்ட் பியோட ஐபி அட்ரஸ் போட்டுட்டேன் நான். ஓகே, ரைட்? அதே மாரி ஹோஸ்ட் பி வந்து என்ன அப்படின்னா, ஹோஸ்ட் ஏ கூட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா, ஹோஸ்ட் பில இருக்கிற இடிசி ஹோஸ்ட் ஃபைல்ல போயிட்டு ஹோஸ்ட் ஏவோட ஓகே ஐபி அட்ரஸ் அந்த நேம் போட்டேன். ஓகே, ரைட்? ஸோ இந்த 2 மெஷின் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது 3வது ஒரு மெஷின் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, ஓகே, என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து இந்த 2 மெஷினோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மெஷின்ல இருக்கிற இடிசி ஹோஸ்ட் ஃபைல்ல போயிட்டு, ஓகே, ஹோஸ்ட் ஏவோட ஐபி அட்ரஸ் அண்ட் தென் நேம் அண்ட் தென் ரைட் ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஓகே, ஹோஸ்ட் பியோட ஐபி அட்ரஸ் அண்ட் தென் நேம் வந்து எடிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த மிஷின்ல இருந்து இந்த 2 மிஷின் வந்து கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. ஓகே. பட் இந்த 2 மிஷின் என்ன அப்படின்னா இதோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இடிசி ஹோஸ்ட் என்ட்ரில இந்த 2 சர்வர்லயும் இதனோட என்ட்ரி கிடையாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் வந்து என்னன்னா புது மிஷின் என்ட்ரி ஆகும்போது, எல்லா மிஷின்ல இருக்கிற இடிசி ஹோஸ்ட் ஃபைலும் வந்து நம்ம மாத்திக்கிட்டு இருக்கணும். ஓகே. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி இல்ல. எனக்கு வந்து 100 மெஷின் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நான் 101வது ஒரு மெஷின் வந்து நான் கிரியேட் பண்றேன் நானு. அந்த 101 மெஷின் கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த புது மெஷினோட என்ட்ரி வந்து மீதி இருக்கிற 100 மெஷின்ல என்ட்ரி போடணும். இந்த 100 மெஷினோட சர்வர் ஓட ஐபி அட்ரஸும் அண்ட் தென் அந்த நேமும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, புதுசா ஒரு மெஷின் கிரியேட் பண்ண மெஷின்ல என்ட்ரி பண்ணும். இது வந்து என்ன இட்ஸ் அ பிக்கஸ்ட் டாஸ்க். இத அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, நம்ம டிஎன்எஸ் சர்வர் கான்ஃபிகர் பண்ணலாம். இந்த டிஎன்எஸ் சர்வர்ல என்ன பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் லைக் எ ஃபோன் புக் இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மொபைல் வாங்கிட்டு ஃபோன் புக்ல வந்து ஒவ்வொரு யூசரோட நேமும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஃபோன் நம்பரும் நீங்க சேவ் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா? சிமிலர்லி இந்த டிஎன்எஸ் சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா மெஷினோட நேமும், அதனோட ஐபி அட்ரஸும் இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஒவ்வொரு மெஷின்லயும் என்ட்ரி போடுறதுக்கு பதிலா, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு மெஷினுக்கும் வந்து என்ன அப்படின்னா, இன்னொரு மெஷினோட ஐபி அட்ரஸ் தேவை அப்படின்னா என்ன பண்ணும்? இது வந்து டிஎன்எஸ் சர்வர் கிட்ட போயிட்டு இந்த மெஷினோட ஐபி அட்ரஸ் என்ன கேட்டு வாங்கிக்கும். ஓகே. அப்ப என்ன அப்படின்னா, லோக்கல் மெஷின் ஒவ்வொரு மெஷின்லயும் இடிசி ஹோஸ்ட்ல என்ட்ரி போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இல்ல. சரியா? ஸோ இப்ப அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, டிஎன்எஸ் சர்வர் எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கிறது நம்ம